சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்தியை சொரூபத்தில் கொண்டு வந்து பாலகன் மற்றும் எஜமான் என்பதில் சமநிலை வையுங்கள். நாலாபுறமும் உள்ள சதா சுயமரியாதையில் உள்ளவர்கள் சத்தியத்தின் சக்தி சொரூபங்கள், தூய்மையின் சித்தி சொரூபங்கள் என்றென்றும் ஆடாதசையாது. உறுதியாக அனுபவிகள், தன்னை மாற்றி உலகை மாற்றுபவர்கள், சதா அதிகாரி நிலை மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக அதிகாரம் பெற்றுக்கொண்டே நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் லக்கி லவ்லி ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உளப்பூர்வமாக ஆசிகளும் பெறும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம்: தன்னைத்தானே மாற்றியமைத்து உலகின் ஆதாரமூர்த்தியாகி உயர் பதவிக்கு அதிகாரியாகுக. உயர் பதவி பெற பாப்தாதாவின் அறிவுரை இதுவே. முதலில் தன்னை மாற்றுங்கள். தன்னை மாற்றுவதை விடுத்து இன்னல்களும் பிராத்மாக்களும் மாற வேண்டும் என நினைப்பது, இவர் மாறட்டும், இவர் உதவி செய்யட்டும் என்று ஏதேனும் ஆதாரத்தை தேடினால் அதன் பலனும் ஆதாரத்திலேயே அமையும். எத்தனை பேர் ஆதாரமாகிருந்து மாற்றுவார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சேமிப்பு கணக்கின் பங்கு சென்று சேரும். எனவே நானாகவே என்னை மாற்றிக்கொள்வேன் என்னும் லட்சியத்தை சதா வையுங்கள். நானே உலகின் ஆதாரமூர்த்தியாவேன். சுலோகன்: குழுவில் ஊக்கம், உற்சாகத்துடன் உயர்ந்த எண்ணங்களின் வெற்றியும் இணைந்தே உள்ளது. அவ்யக்த சமிக்ஞை, அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பலவீனமான ஒருவருக்கு குளுக்கோஸ் ஏற்றி சக்தியூட்டுவதை போன்று தன்னை உடலிலிருந்து விடுபட்ட அசரீரி ஆத்மா என உணரும்போது இந்த சாட்சி நிலை சக்தி நிரப்புகின்ற வேலை செய்கின்றது. எவ்வளவு நேரம் சாட்சி நிலை பெறுவீர்களோ அவ்வளவு நேரம் தந்தையின் துணையும் நினைவு வரும். அதாவது தந்தையும் துணையாக இருக்கிறார்.